கரக்காத்தக்குடி கிராம மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, இன்றைய தினம் நம்ம பேச வேண்டியது அன்னை செபஸ்டியான் மகன் இக்னேசியஸ் என்பவர் 7ஆம் தேதி கைபேசியில் என்கிட்ட பேசும்போது, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு செய்தியுமே நான் அனுப்பலை அப்படின்னு மறுத்தார். நீ அனுப்புனேன்னு சொன்னேன், அவர் அனுப்பலை அப்படின்னு மறுத்தார். அந்த வாட்ஸ்அப் செய்தியை நான் இக்னேசியஸ் லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அவர் IGNE அப்படி இக்னி அப்படின்னு இருக்கும். அவருடைய செல் நம்பர் 9841559317 அப்படின்னு செல் நம்பர். இந்த செல் நம்பரில் அவர் கொடுத்துருக்கிறது ஒரு லைட்டாக இருக்கும். அதனால் அடுத்த பேஜில் உங்களுக்கு அதை கொஞ்சம் பெருசாக்கி போட்டுப்பேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு 3 வரி அது நம்மளுக்கு தேவையில்லாதது. என்னை பொறுத்தவரை அது எனக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்து சொல்கிறேன். மீதி ஆகும் செலவுகளை நமது சங்கம் சார்பில் கொடுப்பதென கிராம கூட்டத்தில் ஏகமனதாய் முடிவு செய்யப்பட்ட விபரத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு சில அறிவாளிகள் தான்தோண்டித்தனமாய் நிர்வாகிகளை இழிவுபடுத்தும் நோக்கத்திலும் ஊரின் நற்பெயரை கெடுக்கும் ஒரே நோக்கத்துடனும் சமூக வலைதளங்களில் உண்மைக்கு மாறானவைகளை வதந்தி பரப்பி வருபவர்களை கடுமையான கண்டனத்துடன் எச்சரிக்கின்றோம் அப்படின்னு, இனிமேலாவது உண்மையை தெரிந்து கொண்டு ஊரின் ஒற்றுமைக்காக செயல்பட வாருங்கள் நிர்வாகிகள் அப்படின்னு அவருடைய வாட்ஸ்அப்லேருந்து, அந்த இக்னேசியஸனுடைய வாட்ஸ்அப்லேருந்து வந்த செய்தி. இதை அவர் என்னன்றால், நான் அந்த மாதிரி போடலைன்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா இவருடைய செல்லை யாரோ எடுத்து, இவர் ஒன்று பொய் சொல்லணும், 2 பாயிண்ட் தான். இவர் பொய் சொல்லணும், போட்டது இல்லைன்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா இவருக்கு தெரியாமல் இவருடைய செல்ஃபோனை எடுத்து ஒருத்தர் இதை பதிவிட்டுக்கணும். அவர் யாராக இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இவர் வேறு ஒருத்தருடைய செல்ஃபோனை வாங்கி எனக்கு தகவலை இந்த மாதிரிக்கு போடணும் அப்படிங்கிற சொல்லி கேட்டிருக்கார். அந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, நான்லாம் தரமாட்டேன், என்னை சிக்கலில் நீங்கள் மாட்டி விட்டுருவிய, நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காப்புல. அதனால தான் அவர் மேலே நான் சந்தேகப்படுறேன். இப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை பார்ப்போமே. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இவர் என்ன விவரத்தை, முடிவு செய்யப்பட்ட விவரத்தை கிராம கூட்டத்தில் ஏகமனதாக எந்த கிராம கூட்டம் போட்டிய, எந்த கிராம கூட்டத்தில் நீங்கள் செயல்படிய 10 பேர் 14 பேர் ஒரு கிராம கூட்டமா? இந்த மாதிரி கிராம கூட்டம் போடுறோன்னு சொன்னீங்களா? சரி, அதை பற்றி நம்ம டீப்பாக வேண்டாம், அது அடுத்து எல்லாம் வரும், அது அடுத்து பேசிக்கிடுவோம். ஒரு சில அறிவாளிகள் அப்படின்னா, ஒரு சில அறிவாளிகள்னால் ஒரு சில, என்னை விட இன்னும் 2-3 பேர் இருக்காங்க அறிவாளிகள், 100க்கு 100 அறிவாளிகள். இதில் ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நான் ப்ரூஃப் பண்ணுவேன், நான் அறிவாளி இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அறிவாளிகள் தான்தோண்டித்தனமான என்ன, நான் என்ன அவனுக்கு அவர் அடிமையா? அல்ல நீங்கள் எனக்கு என்ன அடிமையா? இது என்ன தான்தோண்டித்தனம்? இதில் என்ன வேண்டியிருக்கு? இது என்ன வார்த்தை? தான்தோண்டித்தனம். அவன் இஷ்டத்துக்கு அவனாக செய்கிறது தான்தோண்டித்தனம். ரோட்டை நடுப்புற அவன் பாட்டு வண்டி விட்டானா அவன் தான்தோண்டித்தனம் ஓட்டான். அப்புறம் எதுக்கு வர வண்டிக்காரன் அடிச்சுட்டு போயிடுவான், இல்லை பின்னாடி வர்றக்காரன் அடிச்சுப்பான். இவன் எந்த பக்கம் ஓட்டான்னு தெரியாமல் போய் அடித்து சுற்று போவேன். அவன் தான்தோண்டித்தனமாக ஓட்டான். இதில் நான் என்ன சொன்னது தாண்டித்தனம்? என்னை சார்ந்தவர்கள்னு சொல்லிய, என்னை சார்ந்தவர்கள் நீங்கள் சொல்லிய, என்னை சார்ந்தவர்கள் யார்? நீங்கள் தான் சொல்லியிருக்கிய. அது இக்னேசியஸ் சொல்லலை. இந்த ஒரு 8 பேர் நோட்டீஸ் விட்டாங்க, வக்கீல் நோட்டீஸ். அதில் 8 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமம் ஒற்றுமையாக இருந்துச்சாம், காரிதரிசிற்கு வேண்டாதவருடைய துர்போதனை கேட்டுக்கொண்டு நான் செயல்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட பார்த்தேன், அன்னை பிரிட்டோலேருந்து அடிமட்டான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது இந்த ரோனி உருண்ட மாதிரி உருட்டி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. 2 வரி முன்னாடி 2 வரி பின்னாடி, பின்னாடி 2 வரி, எல்லாம் ஒரே தான், சரக்கு தான், ஒரே சரக்கு.
அதில் 1 2 கூடுதலாக ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு ஆவணம் வச்சுருக்கேன். ஆவணம் எல்லாம் வந்துருச்சு. இந்த 29ஆம் தேதி 3 நம்ம கற்காத்தக்குடி 3 கேஸு ஆணையத்தில் நடந்துச்சு. அந்த 3 கேஸ்லைங்க கொண்டாந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. டிலே டாக்குமெண்ட்டுக்கு பெனால்ட்டி போட்டாங்க நிர்வாகத்தில். அது எந்த நிர்வாகம் நான் சொல்ல தேவையில்லை. பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கு. இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தகவல் வந்துருச்சு எல்லாம். நான் சட்டப்பிரகாரம் நான் செய்யும்போது இதுக்கு இவங்களுக்கு உடஞ்சேன். இவங்க எல்லாம் அதெல்லாம் இவங்க பண்ண கூத்தலுக்கு எல்லாம் உடஞ்சேன். ரைட்டு, அது ஒரு பக்கம் உடஞ்சு. இப்போ இதில் பார்த்தாலும் தான்தோண்டித்தனமாக அப்படின்னா நான் எதுவும் தான்தோண்டித்தனமாக இல்லைப்பா. உங்கள் கிராமம் நீங்கள் தான் சொல்லிய கிராமம் ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் இப்படியே காரிதேசுக்கு வேண்டாதவர்கள் இருக்காங்க. காரிதேசுக்கு வேண்டாதவர்கள் ஏன் சொல்கிறாங்க? அப்போ காரிதேசுக்கு வேண்டாதவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே உண்மை இருக்குது. அண்ணன் பிரிட்டன் தான் சொன்னார் காரிதேசுக்கு வேண்டாதவரை. நான் பக்கத்தில் நிற்கும்போது என்கிட்ட சொன்னார். நல்லா கொள்ளையடிக்கிறாங்க கல்லறையில். 2016 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கல்லறை திருவிழா அன்னைக்கு சொன்னார். இல்லைன்னு சொல்லுவார் அவர். எல்லாமே அப்புறமா போய் தான் சொல்லியிருக்கீங்க. இதில் அவர் என்ன ஒரு விதிவிலக்கா? எல்லாம் பொய், பூரா பொய். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க? அதனால தான் நான் ஒரு விவரம் கேட்டேன். 2012 ஒரு விவரம் கேட்டேன். எல்லா விஷயமும் எனக்கு வந்துருச்சு, எல்லா விஷயமும். ரைட்டு, அது ஒன்றா. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாப்புல அந்த ஆண்டு ரைட்டு. நிர்வாகிகளை இழிவுபடுத்தி, நிர்வாகிகளை நான் என்ன இழிவுபடுத்த வேண்டியிருக்கு? இதில் எவன்லாம் நிர்வாகி? நீங்கள் நிர்வாகி யார்? இதில் நிர்வாகி இருக்கா? நிர்வாகி யார்? நீங்களாம் சொல்லிக்கிறதா? ஒரு நிர்வாகினா, ஒரு பொறுப்பாளருங்க, ஒரு தக்காள நிர்வாகிங்க, ஒரு காரியசிங்கிறா, ஒரு காப்பாளருங்கிற. என்னடா ஆளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தெரியலையே? எல்லா பேரும் கொள்ளையடிக்கிற கும்பல். நான் ப்ரூவ் பண்ணுறேனே, நீ சொல்லு. தான்தோண்டித்தனமான்னு சொல்லியா? சமூக வலையம் உண்மைக்கு மாறான ஒரே ஒரு விஷயம் பொய் நின்று நிரூபிச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் பொய் சொன்னேன் மட்டும் சொல்லிப்புறேன். என்னுடைய வழக்குகளை பூரா கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சொல்லிடு. எனக்கு ஒரு நாள் முடியாது. சொல்கிறேன், நேரம் வந்து எனக்கு சொல்லு. இதை நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். ஆதாரத்தில் வந்து சொல்லு. ரைட், அது ஒன்றா. சரி, ஊரின் நற்பெயரை கெடுக்கும். நான் ஊருடைய பேரை காப்பாற்றுறேன்ல. ஊர் பேரை நற்பெயரை கெடுக்கலை. நான் இப்போ சொன்னது வரலாம், இது வரலாம் ஊருடைய நற்பெயரை கெடுத்துக்கிறேண்ணா. என்னடா இப்போ இது யார் போட்டது? இவன் ஜெவதிராமையன் போட்டது இல்லை. இவன் பக்கா திருட்டு பைய ஒருவன் போட்டது. இது திருட்டு பையில் போட்டது. இதை வந்து சொல்கிறான் பாருங்க. உண்மைக்கு மாறான வதந்தி பரப்பி வர்றது. அது உண்மைக்கு மாறான வதந்தி எல்லாம் ஒன்று தான். கடுமையான கண்டனம். என்ன கடுமையான கண்டனம்? இது கொடுத்து விட்டு இது என்ன கொடுத்துருக்கா? 25/3 கொடுத்து 24/3 என்னமோ தீர்மானம் போட்டாங்களாம். 25/3 இதில் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க. எனக்கு 27 எனக்கு கிடைச்சது. அதுக்கு ஒரு ஃப்ரான்சிஸுங்கிறவர் சூப்பர். இது எந்த ஃப்ரான்சிஸுங்கிற யார் எனக்கு தெரியல. சூப்பர், ரைட்டு, உனக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நீ கொள்ளை அடித்த உன்னுடைய பிள்ளையாக இருக்கும், இல்லைன்னா கோயில் சத்தை சாப்பிட்டு உன்னுடைய பிள்ளையாக இருக்கும். சூப்பராக இதுக்கு. இது எவனு தெரிஞ்சால் எவனு சொல்லிப்பேன். அவன் அப்பன் யார், அவன் யார், அவன் வண்டவனம் என்னத்தையும் சொல்லிப்பேன் நான். சூப்பர் சொல்கிறான்னா இவன் என்ன அந்த கூட்டத்தில் வருதுங்க. பார்த்தீங்களா? ஏன்னா அவன் ஏன்னா சரியான மயனை போய் நம்ம வந்து குறைஞ்ச உண்மையிலே அவனுக்கு தெரியாமல் கூட இது போட்டிருக்கலாம். இல்லைன்னா உண்மையை எனக்கிட்ட மறைக்கலாம். ரெண்டு விஷயந்தான். இப்போ அவனுடைய செல்லுலேருந்து தான் இது வந்திருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, இது ஒன்று பார்த்துக்கிட்டோமா? அடுத்து இவங்களுடைய அவதூறு வழக்கில் போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரிக்கு தான், ஒரே மாதிரி தான். அதில் ஒன்று அண்ணன் பிருட்டோவும் சேகரும் டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சதை பற்றி சொல்லியிருக்காப்புல. பிரசிடண்ட் வந்து என்ன அரசு மானியத்திலேயே கிராம பங்களிப்பில் அவங்க கிராம பங்களிப்புலையே ஏதோ மாற்றி சொல்லியிருக்காங்க. அரசு மானியத்தில் கிராம பங்களிப்பு, இவங்க கிராம அப்படி மாற்றி வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே இதை செய்யலை. இது அரசாங்கம் செஞ்சதுன்னு நான் ரெண்டு ரெக்கார்டு எவ்வளோ தொகை அரசாங்கம் சாங்ஷன் பண்ணிச்சு, கருக்காது கிராம மக்களுடைய பங்களிப்பு ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு 2வது ஆர்டிஐக்கு பதில் சொல்லியிருக்கு. அரசாங்கம் ரெக்கார்டு தான் சொல்லு, நீ வாயில் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. சரி, அடுத்து இந்த வளர்ச்சித்துறையை பற்றி சரி அதுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்லியிருக்கேன். வளர்ச்சித்துறையில் அதில் அண்ணன் பிரிட்டர் தான் சொல்ல நினைக்கிறேன். வளர்ச்சித்துறையில் நான் மும்முரமாக செயல்பட்டேன், நல்லா கொள்ளையடித்தேன், வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், ஊரை விட்டு வெளியே போய் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன்.
ரைட்டு பார்க்கலாம். இந்த இதில் ஒன்றே ஒன்று பாருங்கள், அதில் ஒன்று இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓ என்கொயரிக்கு நான் போயிருந்தேன். அந்த எலியாஸ் வரலை, என்கொயரி வரலை. மறு வாரம் வந்து போயிருக்காப்புல, போயிட்டு அட்டன் பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணாங்களோ எது பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஆர்டிஓ ஒரு ஆர்டர் போட்டார். அது என்டையர் மிஸ்டேக். இருந்தாலுமே அவருக்கு ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதிமன்றத்தில் நிவாரணம் தெரிவிக்கிற மனுதாரருக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருக்கா. எனக்கு அட்ரஸ் போட்டிருக்காங்க, அவனுக்கு நகல் போட்டிருக்காங்க. யார்? எலியாஸ் என்ற இன்னாசிக்கு. நீதிமன்றத்தில் பரிகாரம் தெரிவிக்காங்கன்னு சொன்ன பிற்பாடு நீங்கள் என்ன கொஞ்சம் பொறுக்க வேண்டியானே, நீதிமன்றத்தில் ஸ்டேச்சிக்கிட்டு போக வேண்டியானே, அடமானம் வச்சாலும் சரி விற்றாலும் சரி என்ன. அப்போ நீதிமன்றத்தில் பரிகாரம் தெரிவிக்கணும்னு சொன்ன ஆர்டரை நீ வாங்கிட்டு அவசரமாக போய் செபஸ்டியான்கிட்ட 50 சென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு 1 ஏக்கர் 33 சென்ட்டை நீ வந்து 20 வருஷத்துக்கு அடமா வச்சா நம்மளால செத்து போயிடுவோம். ஏன் இந்த சொத்தை யார்? நானாக வந்து மீட்டு எடுக்க போகிறேன்? அல்லது இப்போ இருக்க என் செட்டோ, எனக்கு முந்தின செட்டோ, எனக்கு பிந்தின செட்டோ, ஒரு வருஷத்தில் உள்ள செட்டுகளை உயிரோடு இருக்க போகிறோமா? 20 வருஷம் செத்து போயிடுவோம். அப்போ வாரிசு அந்த சொத்தை மீட்டு எடுக்க முடியுமா? முடியாது. இனிமேல் எவனுமே எடுக்க முடியாது. அந்த மாதிரிங்க நிலைமை. அந்த மாதிரிக்க இவங்க வந்து பாருங்கள், டக்குன்னு பல லட்சங்களை வாங்கிக்கிட்டு யார்கிட்ட? சோசியாமையாண்ட பல லட்சங்களை ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டு 1 ஏக்கர் 33 சென்ட்டை அடமானம் வச்சுட்டாங்க. சொத்தே விற்று விட்டாங்க. இவங்க சொன்னது வர 26,600 மாதம் வாடகை வரணும். இப்போ இந்த யார் வாடகை வரணும்? இந்த 10 பேரில் ஒருவர் வந்து இந்த அருள் பிரபாகர் யார் என்பது இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. அதில் டவுட்டு பட்டது அதுதான். அந்த 14 பேரில் ஒருத்தர் இந்த சீன்னு சொல்லிட்டு நீட்டமாக கையில் போட்டவர் அந்த இதில் போடலை, இது அந்த அடமானம் வைக்கிற இதுக்கு போடலை. அப்போ 26,600 வாடகை வந்துடணும்னு ஆசைப்பட்டு இந்த 10 பேர் கையெழுத்து. ஆனால் அங்கே 1000 ரூபா வாடகை அது இன்னாசிட்டு கொடுக்க சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரம், இந்த அடமான பத்திரம். அப்போ இந்த 10 பேரும் இனிமேல் நீங்கள் இந்த 10 பேரும் எனக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களை ஏமாற்றிடலாம்ல, உங்களை நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாதுல்ல. நான் வந்து கேன பயிலும் இல்லை, ஏமாறி பயிலும் இல்லை. நான் பட்டுன்னு கேட்குறேன். எனக்கு யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ இந்த அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 பேருமே வந்து எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ராம்நாடு நில மோசடி தடுப்பு பிரிவுக்கு வந்தாலும் வரலாம், மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்தாலும் வரலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வரலாம் வச்சுக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த பத்திரத்தில் 15 பக்கம் கொண்ட இந்த பத்திரத்தில் 12வது பேஜில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இதை நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் எல்லாமே நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு வெளிப்படைத்தன்மையோடு தான் நான் பேசுகிறது. எல்லாம் ரெக்கார்டோடு தான் பேசுகிறேன். இதில் ஒளிவு இல்லை, இப்போ மறைவு இல்லை, எதுவும் இல்லை. அவன் நம்மளை இதை பண்ணிப்பேன், இதை நம்மளுக்கு கோயிலில் சத்தி வாங்கிட்டேன், கோயிலில் நான் சொல்லிவிட்டேன், உன்னோட பேசக்கூடாது, என்ன ஒன்று ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கேன், இவர் வீட்டில் என்ன சாவை நடந்துச்சு, நீங்கள் எல்லோரும் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எல்லோரும் ஜாகிரதை வந்தேன். முன்னாடி சேர்த்தானாக்க முன்னாடி போய் சீட்டை பிடிக்கிட்டேன். கடவுளுக்கு பக்கத்தில் போய் அவன் இருக்க போகிறேன். நம்ம பின்னாடி போய் சீட்டு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான். ஏன்னா முன்னாடி போகிற இடத்துக்கு அவர் முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. நம்ம எல்லோரும் இங்கே போக போகிறோம், நம்ம கொஞ்சம் பின்னாடி போக போகிறோம். ஒன்றை கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு போக போகிறோம். அவர் முன்னாடி போயிட்டார். இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கா, இன்னாசியார் இருக்கிறாரு, அவருக்கு முதல்ல சீட்டை கொடுத்துட்டாரு. இன்னாசியார் என்ன பண்ணிட்டார், முதல்ல சீட்டை கொடுத்து முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டார். நம்மளை பின்னாடி சீட்டு கொடுத்து நம்மளை பின்னாடி கூப்பிட போகிறாரு. யார் இங்கே நடந்த மாதிரி இருக்க போகிறல. இந்த படத்தில் 12ஆம் பேஜில் எழுதிக்காரு பாருங்கள், ஒப்புதல் சான்றிதழ் பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம், திருவாடனை வட்டம், தோட்டாமங்கலம் குரூப்பு, கற்காத்தூர் கிராமம், புனித இன்னாசியார் கோவில். இவங்கெல்லாம் இன்னாசியார்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க எல்லாம். ஏன்னா கொள்ளையடிச்சவன் இன்னாசி இல்லை, இன்னாசியார் ஒன்று தான், நானும் ஒன்று தான் சொன்னது தானே கூட்டத்தில். அதையும் தானே கண்டுக்கிட்டாங்க இந்த கூட்டத்தில். அது ஒரே ஒரு மானசன் கேட்டானையா, ஒரே ஒரு நாள் தானே கேட்டேன். அப்போ என்னாக்கு இந்த கோயில் இழுத்து மூடுங்க, உங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவேன்னு கேட்டான் இல்லை. அதெல்லாம் நீங்கள் கேட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டீங்களா பாருங்கள். இப்படி இங்கேஸ்வர் கோயிலுக்கு 2000 நல்லா கவனிச்சுட்டு வரணும். 2000 இந்த இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2015க்கு பிறகு லோயாலா இக்னேஷியஸ் ஸ்கூல் போட்டிருக்கேன். பிறகு வாங்கிய சொத்துக்கள் அனைத்தும் அப்போதைய நிர்வாகியாகிய கற்காத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சூசிமை இஞ்ஞாசி
அப்போதைய நிர்வாகி ஐயா, அப்போ அவர் நிர்வாகியா, அவர் நிர்வாகியாக இருந்தாராம். அவர் பேரில் வாங்குறாங்களாம். சுயமா இஞ்ஞாசி என்பவர் பெயரிலேயே வாங்கப்பட்டது. தற்போது அவர் பெயரிலேயே தாக்கல் செய்யப்பட்டு விற்க அடமானம் வைக்க, இந்த அடமானத்தில் சேர்க்குறாங்க, இந்த இதை அடமானம் வைக்க கிராம தீர்மானத்தின்படி ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. கிராம தீர்மானத்தின்படி ஒப்புதல் அளிக்கப்படுகிறான். இது இந்த இப்போ வாங்கிட்டாங்கல்ல, இந்த 10 பேரை கையெழுத்து போட்டு வாங்கினான்ல, அதில் இவங்க கையெழுத்து போடலை. புனித இஞ்ஞாசியார் ஆலய கற்காத்துக்குடி தலைவர் டி என சேகர் அவர் கையெழுத்து போட்டுருக்காரு. அவர் தலைவர், இவர் தலைவர், இன்னொரு பொறுப்பாளர், இன்னார் பிரசிடெண்ட்டு, இன்னால் முன்னாள் பிரசிடெண்ட்டு, இவர் நிர்வாகி, இவர் தற்கால நிர்வாகி, அப்புறம் காரியதர்சி, பொறுப்பாளர், கொள்ளடிக்கிற பேர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன், ஆவணத்தை வச்சுருக்கேன், ஒன்று சொல்கிறேன். இப்போ இதுவரையுமே பார்த்துட்டோம்னா இந்த சொன்ன குற்றச்சாட்டுகளை யார் யார் குற்றவாளிகளை நான் சொல்கிறேன். எலியாசு என்ற இன்னாசி, சேகர், இது கையெழுத்து போட்டவங்களில் நீங்களே முடிவு பண்ணிங்க யார் யாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எல்லாருமே குற்றவாளிகள் அப்படிங்கிற காலத்தில். ஏன்னா மச்சான் மெக்கேலு அண்ணன் பிரிட்டு அந்த இதில் வந்து கையெழுத்து போடல, இருந்தாலும் அவர் வந்து வேறு இதில் இருக்கார். அந்த ஆவணத்தை அப்புறம் காட்டுறேன். அப்புறம் அந்தோணி இருக்காப்புல, அந்தோணி வேறு இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ இந்த கோயில் சொத்துக்களை எப்படியாவது கொள்ளையடித்து அப்படியே 4.5 கோடி ரூபா சொத்து, 3 ஏக்கர் அடித்து கொள்ளையடிச்சு போயிடணும். அடித்து நம்ம வந்து காரு, பங்களா, வீடு, டவுனில் மெட்ராஸில் வீடு, காரைக்குடியில் வீடு, எங்கே வேணாலும் வீட்டை கட்டிக்கிட்டு கொள்ளையடிச்சு ஓட்டிக்க இருக்க. எவனோ எக்கோட விட்டு போகிறேன். ஒருத்தன் கழுதையில் அவன் சாப்பிட்றதுக்கு 6 மூட விவசாயம் போடுறதை கூட விற்று கொண்டாந்து காசை கட்டியிருக்கான். இவன் என்ன பைத்தியக்காரத்தனம் பாருங்கள். இந்த லெட்ரு பாருங்கள், இந்த பத்திரம் 16ஆம் தேதி பதியப்பட்ட பத்திரம். அதான் முக்கியமான விஷயம். அதில் இந்த சேகர் என்பவர் கையெழுத்து போட்டது 17 பத்தில் கையெழுத்து போட்டது அதில் இணைச்சிருக்கு. 17 பத்தில் அது தெரியாமல் கூட போட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரியாது. அவர் ஆடிட்டர், ஒரு பக்கம் ஆடிட்டர், அந்த மாதிரியே இவர் போட்டு இதில் ஒரு இணைச்சி விட்டாங்க. உங்களெல்லாம் நம்ம எல்லாம் பேசியெல்லாம் உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது. உங்களை வந்து எங்கெங்கே பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். இப்போ இதை முடிச்சா நீங்கள் பார்த்துக்கங்க, மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்து உள்ளது ஏற்கனவே சொன்னது தான். அதோட கிராம மக்கள் புரிஞ்சுக்கங்க, யாராவது பேப்பர் கொடுத்து கையெழுத்து கேட்டால் போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கையெழுத்து கேட்டால் போடாதீங்க. ஏன்னா இவங்க வச்சாதான் சட்டம். இன்ஸ்பெக்டர் சொல்கிறாப்புல, ஒரு நிமிஷம் நான் கூட்டத்தில் இவர் கோயிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது. என்ன நான் இந்த உண்மையை சொன்னதுக்கு கோயிலுக்குள்ள நுழைய விடாது. ஏன்னா நீனும் கோயிலுக்குள்ள நுழையாத. அப்போ எல்லோரும் கோயிலுக்குள்ள நுழையா கோயிலை பூட்டிட வேண்டியானே அதானே. நான் கோயிலுக்குள்ளே நுழைய விடக்கூடாது அப்படின்னு சொன்னானா ஒருதன் கூட்டத்தில். அதையும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவனுக்கு மனசு கேட்காம சொல்லியிருக்கான். சரி அது சரி சொல்லிக்கோவில் என்ன சொல்லியிருக்காப்புல, கோயில் பொது கோயில் அதெல்லாம் பெரிய அவர் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறா. நீ யாராவது சொல்கிறதுக்கு அப்படின்னு இருக்காப்புல. அவனுக்கு கொஞ்சம் மனச்சாட்சி கொஞ்சம் நேரம் ஓரமாக இருக்குது. ஏன்னு கேட்டேன்ல, அவன் நோட்டீஸ் அனுப்புனதோடவே அவன் நின்றுக்கிட்டான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் நேரம் மனச்சாட்சி இருக்கு. பொய்யை ஒரேதான் போய் கோர்ட்டில் போய் சொல்லி நம்ம மாட்டிக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனச்சாட்சி. ரைட். அப்போ இன்னொருத்தன் என்ன சொல்கிறேன், கூட்டத்துக்கு வரக்கூடாது. நான் கூட்டத்துக்கு வரக்கூடாதான். நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன். நீ கூட்டம் வச்சா தானே நீ கூட்டத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ கூட்டம் நிமிடம் கூட்டுவே. நீ கூட்டம் விடுவேன். இந்த ஊரை பூரா ஏமாளி பேர் நினச்சிக்கிட்டு ஊரை பூரா ஏமாற்றுவேன். எல்லாத்தையும் கையில் வாங்கிடுவேன். எல்லோரும் உனக்கு பாடி கடை சுற்றி ரவுண்டை கட்டிக்கிட்டு நீ சாப்பிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ ஊரை கூட்டும் போது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் கூடின கூட்டத்துக்கு நான் வரக்கூடாதான். கூட்டத்துக்கு நான் வரக்கூடாதான். இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் கூட்டத்துக்கு வரக்கூடாது. அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்னார், யார் சார் நீங்கள் காரி தரிசி யார் சார், அவங்க காரி தரிசி யார் சார், வியாபாரம் பண்ணுறது சார், நான்லாம் வயசாகி போச்சு, என்னமே எனக்கு அதுக்கு எதுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால் இது பெரிய சொல்லு. ஏன்னா பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டாங்களே, 10,000 கலெக்ஷன் பண்ணிட்டான்ல, அவன் பாட்டுக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஏன்னா கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டேன். அங்கே எங்கே இருக்கோம்லாம் அனுப்புவாங்க. வாங்கினேன், வீட்டை கட்டினேன், கார் வாங்கினேன், டிராக்டர் வாங்கினேன், லாரி வாங்கினேன், எல்லாம் வாங்கிட்டு ஓட்டையை போட்டு அங்கே கொண்டு போய் தள்ளிட்டான் போலீஸ் ஸ்டேஷனில். அதுதான் நடந்த சமாச்சாரம். ரைட்டு. அது எங்கேயோ ஒன்றா கொடுக்கட்டும். நான் அந்த ஒரு ஆலயத்தில் ஒரு என்கொயரியில்
இப்போ இந்த 29 நடந்த இன்கொயரியில் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே இப்போ ஆணையர் சொன்னார், ஐயா நீங்கள் இதை நல்லா சரியானு பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். போய் அந்த டேபிளில் உட்கார்ந்தேன். ஒரு 2 நிமிஷம் ஆகலை, 2 நிமிஷம் ஆகலை. 2 அதிகாரிகள் பக்கத்தில் நிற்கிறாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே அதில் அந்த 7 பக்கத்தில் இருக்கக்கூடிய தப்புகள் வருது. எனக்கு எங்கே தப்பு இருக்கோ அதை தான் நான் பிடிப்பேன். டக்குன்னு என்ன உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு ஆணையிட்ட போயிட்டு என்டையர் தப்புன்னு சொன்னேன். என்டையர் தப்புன்னு சொன்னேன். அவர் கேள்வி கேட்க அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடிச்சுட்டு பெனால்ட்டி போட்டேன். பெனால்ட்டி விட்டு அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் வரட்டுங்கய்யா, அடுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டுலாம் எனக்கு தப்பிச்சு போக முடியாது. நான் தப்பே பண்ண மாட்டேன். தப்பு பண்ண நானும் மனசார சரி போட்டோம் அப்படின்னு நினச்சாலும் விட்டுட்டு போயிடுவேன். புரியுதுங்கள? அது ஒன்று இருக்குது. அதுக்கடையில் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாதுல, ராம்நாடு சமரச மையத்திலேருந்து எனக்கு ஒரு அழைப்பாணை வந்திருக்கு. அழைப்பாணை. ஆனால் நான் சமரசமாக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கல. ஏன்னா நானாக தப்பு பண்ணேன். அவங்க கொண்டு அவதூறு வழக்கு போட்டாங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சொன்னது பூரா உண்மைன்னு ரெக்கார்டு வச்சுருக்கேன். நான் போய் சமாதானம் போகிறதுக்கு என்ன இருக்குது? கோர்ட்டு அழைப்பின் பேரில் நான் போகலாம், அவ்வளோதான். ஆனால் சமரச மையத்திலேருந்து அழைப்பு வந்திருக்கு. அது யார் என்பது அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். அதை நான் அப்புறமா நான் சொல்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி அடுத்த விஷயத்தை இதில் பார்க்கலாம். இதில் தான் 1000 ரூபா கொடுக்க சொல்லி சொன்ன அக்ரிமெண்ட்டு. இந்த 10 பேரை ஏமாற்ற அக்ரிமெண்ட்டு. இதில் ஒரு 3-4 பேருக்கு தெரிஞ்சு செஞ்சதை, அல்லது மொத்தமாக எல்லாருக்குமே தெரியுமா? நான் என்ன பொறுத்தவரை மொத்தமாக எல்லாருக்கும் தெரியும் தான் நான் சொல்லுவேன். அதில் நான் ஏன் ஓரம் கட்டி சொல்லணும்? சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரும் வந்தவங்க தானே. வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோரும் ஏமாங்கட்டுட்டு ஆளுக்கு போகையிலே நெல்லை சேஷநாத சாமி விதைச்சிட்டு போகிற மாதிரி விதைச்சிட்டு போகிறது. சேஷநாத சாமிக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. சேஷநாத சொன்ன மாதிரி விதைச்சிட்டு போகிறது. வரும்போது அறுத்துட்டு வந்துடலாம்னு அப்படி பண்ணவங்க தானே. அதனால் சரி பார்க்கலாம். அடுத்து மக்களுக்கு நன்றி.